அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலுஹியா குர்பானி சம்பந்தமான விளக்கங்களின் தொடர்ச்சியாக சகோதரர்களே, உலுஹியத்தை நேர்ச்சையாக்கியதனுடைய தொடர்ச்சியான சில விஷயங்களையும் அது தொடர்பான விஷயங்களையும் நாம் பார்ப்போம். உலுஹியத்தை ஒருத்தன் நேர்ச்சையாக்கினார். நேர்ச்சையாக்குவது என்றால் நமக்கு தெரியும், அந்த குறிப்பிட்ட நாள் குர்பானியினுடைய நாட்களை சொல்லி அந்த குறிப்பிட்ட நாட்களில் நான் உலுஹியா குர்பானி கொடுக்கிறேன் என்று தனக்குத்தானே நான் எனக்கு வாஜிபாக்கி கொண்டேன், நான் கொடுக்கிறேன் என்று நியத் வைத்து நதராக்கிக் கொள்வது. சில காரியங்களை அடிப்படையாக வைத்தும் நதராக்கலாம். எனக்கு இன்ன காரியம் நிறைவேறினால் அல்லது நிறைவேறியதால், இனிமேல் நிறைவேறக்கூடியதற்கு அல்லது நிறைவேறினால் என்று நிபந்தனையிட்டு நேர்ச்சியாக்கிவிட்டார். நேர்ச்சியாக்குகிற பொழுது ஒரு ஹம்லான ஒரு பிராணியை அறுக்கிறார். முதல்ல ஹம்லான பிராணியை அறுப்பது சம்பந்தமான மசாலாவையும் நாம் விளங்கிக் கொள்வோம். சில இமாம்கள் அப்படி அறுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள், சிலர் அறுக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அறுக்க கூடாது, அறுக்க வேண்டாம் என்று சொல்பவர்கள் சொல்லக்கூடிய காரணம், அதுல கறிக்கு குறைவு வருத்தும். பொதுவாக ஹம்லாக இருந்தால், கர்ப்பமாக இருக்கக்கூடியவைகள் அதுல அது தன்னுடைய குட்டிக்கு தன்னுடைய உணவிலிருந்து பெரும்பகுதியை அது இரத்தமாக்கி கொடுக்கிறது. அப்படி கொடுப்பதின் மூலம் அது கறியில் குறைவு ஏற்படுத்தப்படும். எனவே அது உலுஹியாவுக்கு ஜாயிஸ் இல்லை என்று இமாம் ரமீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபதாவா ரம்லியில் தெளிவுபடுத்துகிறார்கள். குர்பானியில அப்படி குட்டி உள்ளத அறுக்க கூடாது என்பதுதான் ஃபதாவா ரம்லியினுடைய கருத்து, தொஹ்ஃபாவுடைய கருத்து, நிஹாயாவுடைய கருத்து. ஃபதாவா ரம்லி 4வது பாகம் 69வது பாகத்திலும், தொஹ்ஃபாவில் 9வது பாகம் 351வது பக்கத்திலும், நிஹாயா 8வது பாகம் 134வது பக்கத்திலும் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. வஅஃஹமல் மத்தனு ஆதமு இஜ்ஸாஇ தல்ஹியத்தி பில் ஹாமிலி வஹுவ மா ஃபில் மஜ்மூஇ அனில் அஸ்ஹாப் லிஅன்னல் ஹம்ல யன்குஸு லஹ்மஹா. ஹம்லாக இருக்கக்கூடியது கரையிலே குறைவை வருத்தும் என்று தொஹ்ஃபாவுடைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே உலுஹியா கொடுப்பதற்கென்று ஹம்லான பிராணியை வாங்கி கொடுப்பது ஜாயிஸ் இல்லை. இதுதான் நம்முடைய ஃபுகஹாக்களுடைய ஒருமித்த கருத்து. அபூர்வமாக சிலர்கள் கொடுக்கலாம் என்கிறார்கள். இந்த கருத்தை விளங்கிட்டு இப்ப நேர்ச்சைக்கு வாரம். நேர்ச்சையில ஒரு ஹம்லான பிராணியை குறிப்பாக்கி இந்த பிராணியை நான் நேர்ச்சையாக்குகிறேன் என்று நேர்ச்சையாக்கினால் அதைத்தான் அறுக்க வேண்டும். அப்படி அறுக்குகிற பொழுது அதன் குட்டி பிறந்தால் குட்டியையும் சேர்த்து அறுக்க வேண்டும் என்ற கருத்தை ஷாஃபி மதுஹபில் உள்ளவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹனஃபி மதுஹபின் பக்கம் வலதத்தில் உலுஹியத்து வலதன் கபில தபுஹி யுதுபஹுல் வலது மஅஹா வ இன்த பாலிஹிம் யதஸத்தகு பிஹி பிலா தபுஹின். ஹனஃபி மதுஹபில் சொல்வார்கள், அது குட்டி ஈண்டுட்டதுனா, குட்டியை தந்துட்டது அறுப்பதற்கு முன்னாலேயே, அப்ப குட்டியையும் சேர்த்து அறுக்க வேண்டும் என்று பெரும்பாலானவருடைய கருத்தும், சிலர்கள் குட்டியை அறுக்காம யாருக்காவது சதக்கா கொடுத்து விட வேண்டும் என்ற கருத்தையும் தருகிறார்கள். இது நேர்ச்சையாக்கியதனுடைய நிலைமை. நேர்ச்சையாக்காமல் இருந்தால் ஹம்ல் இல்லாத பிராணிகளை கொடுப்பதுதான் சிறந்தது மட்டுமல்ல, பெரும்பாலான ஃபுகஹாக்கள் ஷாஃபி மதுஹபிலும் சொல்லித் தருகிறார்கள். எனவே ஹம்லான பிராணியை கொடுப்பது நல்லதல்ல. இனி நேர்ச்சையான உலுஹியா நேர்ச்சையாக்கி இருக்கிறோம், இதுல இருந்து வரக்கூடிய கறிகளை வசதி படைத்தவருக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தால் அது நிறைவேறாது, அதுல குறைவு ஏற்படும் என்று இப்னு காசிம் அதாவது தொஹ்ஃபாவுடைய ஓரக்குறிப்பில் இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இனி நேர்ச்சை சம்பந்தமான பிரச்சனையிலேயே நல்ல நிலையில இருக்கக்கூடிய எந்த குறையும் இல்லை. நம்ம உலுஹியாவுக்கு சொல்லப்பட்ட சட்டத்துல உள்ள குறையில்லாத பிராணியைத்தான் நேர்ச்சையாக்கினார். ஆனா பின்னால ஏதோ ஒரு காரணத்தினால அதனுடைய காது அறுபட்டுட்டது, நொண்டி ஆயிட்டது, இது மாதிரி நம்ம குறை சொன்ன விஷயங்கள் குறையாக்கப்பட்டு விட்டது. இப்ப என்ன செய்யணும்? அதையே அறுக்க வேண்டும், அதைத்தான் அறுக்க வேண்டும் என்ற கருத்தை தொஹ்ஃபாவுடைய 9வது வால்யூம் 351வது பக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள். இனி நேர்ச்சை ஆக்கிட்டோம், நேர்ச்சி ஆக்கிட்டு குறிப்பிட்ட அந்த நேரத்துல அறுக்க முடியல, அது எங்கேயோ ஓடிட்டு அது அறுக்கக்கூடிய ஆட்கள் கிடைக்கல. இப்ப கிராமத்துல பிரச்சனை இல்லை, நகர மக்களாக இருக்கக்கூடிய நேரத்துல அறுப்பதற்கு ஆள் கிடைக்கல, இன்னா வாரம் நாள் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வருஷம் வரைக்கும் அதை பின்படுத்தணுமானா
பிற்படுத்த வேண்டிய தேவையில்லை, உடனே அதை அறுக்க வேண்டும். இது நேர்ச்சையினுடைய சட்டம். எப்ப ஆள் கிடைக்குதோ, நமக்கு பிந்திட்டுது, அதனால இனி அடுத்த வருஷம் தானே உலகியாவுடைய காலம் வருகிறது என்று பிந்த வேண்டிய தேவையில்லை, அறுத்து விட வேண்டியதுதான். அது போன்ற சின்னதா நேர்ச்சை ஆக்கிட்டாங்க, அப்பொழுதும் அதை அறுக்க வேண்டும். ஷருத்து இல்லாததை, ஷருத்துக்கு ஒத்து வராதது, குறை உள்ளது, இது நிறைவில்லை அப்படின்னு உள்ள விஷயங்களை ஒரு ஆள் நேர்ச்சை ஆக்கியிருந்தாலும் அதையும் அறுத்து விட வேண்டும். எனவே நேர்ச்சை பிராணியை விட்டு வைக்க வேண்டாம். இனி நேர்ச்சையான ஒரு பிராணி அது தானாலே எங்கேயோ காணா போயிட்டு, காணா போட்டா அதுக்காக வேண்டி புதுசு வாங்கி அறுக்கணுமானா அறுக்க வேண்டிய தேவையில்லை. இவனே ஏதோ அதை வெட்டி போட்டான், இவனுடைய செயலினால் அது அழிஞ்சு போச்சுது, மருந்துக்கு பகரமாக இவன் ஏதோ விஷத்தை தூக்கி கொடுத்துட்டான், இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதை இவனுடைய செயலால் அழிந்தால் புதியது வாங்கி அறுக்க வேண்டும். இவனுடைய செயல் அல்ல, இயற்கை சூழ்நிலையினால் அது தானாக இறந்து விட்டதென்றால், அது இல்லாமலாகி விட்டதென்றால், காணாமல் போய் விட்டதென்றால் அதற்காக வேண்டி நாம் அறுக்க வேண்டிய, புதிதாக அறுக்க வேண்டிய தேவையில்லை. இது தொஹ்ஃபாவுடைய 9வது பாகம் 356 இருந்து 57, 58 இந்த பகுதிகளில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஃபைன் தலிஃபத் அவு லல்லத் அவு சுரிகத் அவு தஅய்யனத் பிஐபின் யும்னஉல் இஜ்ஸாஉ கப்லஹு வக்தல் உலுஹியதி பிகைரி தஃப்ரீத்தின் ஃபலா ஷைஅ அலைஹி ஃபைன் அத்லஃபஹா லஸிமஹு. இவனாக அதை அழித்தால், நாசப்படுத்தினால் அவனுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதுவெல்லாம் நேர்ச்சை சம்பந்தமான சில முக்கியமான மசாலாக்கள். நேர்ச்சை ஆக்கினால் அதை எப்படி நாம் கொடுக்க வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்களை எப்படி பேணிக்கொள்ள வேண்டும். நேர்ச்சை ஆக்கினால் நாம சாப்பிடக்கூடாது, அதனுடைய கறியிலிருந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அவ்வளவு முழுவதையுமே கொடுத்து விட வேண்டும். நேர்ச்சை ஆக்கிய எந்த பொருளையும், இது ஒதுகியா விஷயம் மட்டுமல்ல, பொது நேர்ச்சை ஆக்கினாலும் நாம சாப்பிடக்கூடாது என்ற விஷயத்தையும் நமக்கு வழங்கி கொள்ள வேண்டும். கறி சாப்பிடுவது சுண்ணத்துன்னு சொல்லி இருக்கிறது தானே செய்றீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய சமயம், கறி சாப்பிடுவது சுண்ணத்து தான், இருந்தாலும் இது நேர்ச்சை பிராணி என்ற சட்டம் உள்ளே வருவதன் காரணத்தினால் நேர்ச்சை பிராணி இருந்து சாப்பிடக்கூடாது என்ற கருத்து நமக்கு தெளிவாகிறது. அல்லாஹ் தஆலா விளங்குகின்ற தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. இனி ஒரு முக்கியமான மசாலா, நேர்ச்சை மாதிரி இப்போ சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாற்றமானவர்கள் அறுக்கக்கூடிய கறி, அந்த சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு மாற்றமாக இப்போ காஃபிர் ஆகக்கூடிய கூட்டத்தினர்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது யாரு? காதியானி. அப்ப அவன்லாம் சாப்பிட்டா அறுத்தா நம்ம சாப்பிடவே கூடாது, நமக்கு ஹலால் அல்ல, அது ஹராமான ஒரு மாமிசம். இன்னும் சில கூட்டத்தை ஷியத்தை பற்றி, ஷியாக்கள்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வெளிநாடுகள்ல எல்லாம். அந்த ஷியாக்களுடைய கூட்டத்தை பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஷியாக்களோட, பஹ்ரைன் இது போன்ற பகுதிகளில் ஷியாக்களோட இருக்கக்கூடிய மக்கள் இருக்கலாம். இப்ப அவங்க அறுத்தா அவங்கள பற்றி ரெண்டு கருத்து நிலவுது. ஒன்று, அவங்க காஃபிர்னு சில ஆட்கள் சொல்றாங்க. என்ன காரணம்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அல்லாஹ் குர்ஆனில் இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ்வே குர்ஆனில் அவர்களை சாஹிப், தோழர் என்று சொல்லி இருக்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்கள் தோழர் இல்லை, எதிரி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதிரி என்ற கருத்தை எல்லாம் இவர்கள் சொல்லுவதின் காரணத்தினால் இவர்களை முஸ்லிமாக எண்ணவில்லை என்று சிலர்கள் சொல்கிறார்கள். அதிகமானவர்களுடைய கருத்து முஸ்லிம் என்றுதான் சொல்வார்கள். இருந்தாலும் பேணுதலுக்கு உங்க கறியை சாப்பிடாம இருப்பது ஹைர், நல்லது. கூட இருக்கிறோம், கூட ஒன்னா பழகிறோம், வாங்காம இருந்தா என்னன்னு சொல்லிடுவான் அப்படின்னு உள்ள சூழ்நிலைகளுக்காக வேண்டி வாங்கி யார் கையிலையும் நம்ம சம்பந்தம் இல்லாத யார் கையிலையும் கொடுத்து விடுவது நல்லது. அல்லது வெளிப்படையா சொல்லிடலாம், நீ தாரது எனக்கு விருப்பப்படலை, ஆக்கி தந்தாதான் பிரச்சனை, ஆக்கி தாரான், நம்ம வீட்டிலேயே கூப்பிடுறான், எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பி விடுவதுதான் நல்லது. இனி இன்னொரு கூட்டம், நம்ம அவங்கள ஒன்றும் காஃபிராக்கல்ல, நம்மளை காஃபிராக்கும் கூட்டங்கள். இன்றைக்கு ஓசியா முஹியுத்தீன் நம்ம கூப்பிட்டா உடனே நம்மளை முஷ்ரிக், காஃபிர் என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறாங்களே, நம்மளை காஃபிராக்கக்கூடிய கூட்டம். இந்த நிலையில் உள்ளவர்கள் இவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய சமயம், இவங்களுடைய விஷயமும் நாம ஒதுங்க வேண்டியதுதான். இவங்களுடைய கறியை நம்ம சாப்பிட வேண்டாம். காரணம் என்ன? ஒரு ஆளை காஃபிரோ முஷ்ரிக்கோ ஆக்கிவிட்டால் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நிச்சயம் காஃபிர். நம்மளை காஃபிர்னு சொன்னா காஃபிருக்கு அவன் உதவி ஆக்கறி நம்ம சாப்பிடுவதற்கு தகுதி இல்லை. நம்பர் 1 அவன்கிட்ட சொல்லிடணும், நீ என்ன காஃபிர் ஆக்கியிருக்கிறா, எங்களை முஷ்ரிக் ஆக்கியிருக்கிறா, முஷ்ரிக்கு ஏன் உதவி ஆக்கறி தாரா, உதவியாவுடைய கறி நீ எனக்கு தர வேண்டாம் வேண்டாம். இல்ல நம்ம உண்மையிலே நம்ம முஷ்ரிக் இல்லைன்னா அவன் காஃபிர் பாவி போய் அறுத்த சாப்பாடு நமக்கு எதுக்கு? நம்ம உண்மையிலே முஸ்லிமா இருக்கிறோம், நம்ம காஃபிர் அல்ல, அவன் சொன்னதுனால அவன் காஃபிர் ஆயிருக்கான்.
இந்த கருத்தின்படி அவன்றையும் சொல்லிட வேண்டியதான், உன்னுடைய அக்கீதாவின்படி எங்களை நீ முஷ்ரிக் ஆக்கி இருக்கிறா, முஷ்ரிக்கீன்களுக்கு ஒதுகியாக்கறி என்ன நிலைமையில நீ கொடுக்க வாரான்னு சொல்லிட்டு அன்பா சொல்லி நீங்க ஒதுங்கிக்கிடுங்க, உங்க கூட்டத்தார்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள், நம்ம அவங்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம். அல்லது அவங்களுடைய நிலைமையில அவங்க சிந்திச்சு பார்க்கணும், நம்ம நினைச்சுக்கிட வேண்டியதான். நம்மள இப்ப நிறைய பேரு அதெல்லாம் என்ன அசத்து, கொஞ்சம் விட்டு வீழ்ச்சி என்பது அபு இஸ்ஹாக்குல் இஸ்ஃபராயினி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தப்சீருல் மராம் என்ற கிதாபில் இந்த செய்திகளை நமக்கு சொல்லி தருவார்கள். அதே போல மொஹனி 1வது பாகம் 330வது பக்கம், மொஹனில் முஹ்தாஜ் நிஹாயத்துல் முஹ்தாஜினுடைய 2வது பாகம் 435வது பக்கம், அல் ஃபர்க் பைன் அல் ஃபிரக் 19 20வது பக்கம், அது ஒரே ஒரு பாகம் தான், 19 20வது பக்கங்களில் இது போன்ற செயல்களை நமக்கு சொல்லி காட்டுவதனால் இவர்களை விட்டு ஒதுங்குவது நமது கடமை, இவர்களுடைய தக்பீரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று நமக்கு தெளிவுபடுத்தி தருவதன் காரணத்தினால் இந்த விஷயங்களை நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி அடுத்த ஒரு மசாலா, 7 பேர் சேர்ந்து அறுக்கிறாங்க. 7 பேர் சேர்ந்து அறுக்கக்கூடிய சமயம் ஒரு ஆளே சதக்கா செய்தா போதுமா? ஒரு ஆள்கிட்டே நம்ம பொறுப்பு கொடுத்துறோம், ஏப்பா நீ சதக்கா செய்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சதக்காவுடைய பொறுப்பு ஒப்படைச்சா அவனை வக்கீலாக்கலாம். இன்னும் 4 பேருக்கு 10 பேருக்கு 15 பேருக்கு நம்ம கறியை கொடுக்க இதுக்கு பொறுப்பாக்கி உடனே நான் வக்கீல் ஆக்குறேன், என்னுடைய பொறுப்பாளியாக நான் அவனை ஆக்குறேன், சரி நியத்து வச்சு அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. நாம அறுக்க அவன்கிட்டயே சொல்லுவது என்பது சரியல்ல, ஒவ்வொருவரும் தனியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். தன்னுடைய பங்கை ஒவ்வொருவருமே சதக்கா செய்வது வாஜிபாகும். வலா யக்ஃபி தஸத்தகு வாஹிதும் அனில் ஜமீஇ கமா ஹுவல் லாஹிரு லிஅன்னஹா ஃபீ ஹுக்மி ஸப்ஹி அல்லாஹின். இது 7 உலுஹியாவுடைய மகாமில் இடத்தில் நிற்கக்கூடியது என்பதால் இப்னு காசிம் தொஃபாவுடைய ஓர குறிப்பு, இப்னு காசிம் 9வது பாகம் 349வது பக்கத்தில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கருத்துக்களை நாம தெளிவாக விளங்கி கொண்டோம் என்றால் நமக்கு இந்த கருத்து விளங்கும். இதெல்லாம் பேண வேண்டிய கட்டங்கள். 7 பேர் சேர்ந்த அறுக்கு இதுக்கு பொதுவான நகர பகுதிகளில் யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு ஒதுங்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். மதரசாக்கள் அது மாதிரி உள்ள இடங்களுக்கெல்லாம் கொடுக்கிறோம். அதுலயும் இன்றைக்கு நம்ம மிக கவனமாக பேணுதலாக இருக்க வேண்டும். நாம சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமானவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமானவர்களாக இருக்கிற பொழுது இப்போ அவங்களுடைய இயக்கங்கள் இத்தனை ரூபா ஒரு பங்குக்கு இத்தனை ரூபா நாங்களே அறுத்து ஏழைகளுக்கு கொடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ புதுசா சட்டம் கொண்டு வராங்க. அதுல எல்லாம் தயவு செய்து சேராதீர்கள். 1வது கட்டம் நமக்கு அப்படி நம்முடைய ஃபிக்ஹினுடைய கிதாபுகள் தெளிவுபடுத்தி தரல. 2வது கருத்தாக நாம தெளிவுபடுத்தணும், அவர்களுக்கு நம்மை அறியாமல் நாம் உதவி செய்கிறோம், அவர்களுடைய இயக்கங்களுக்கு அவர்களை பெரிதுபடுத்துகிறோம். எனவே இது போன்ற செயல்கள்ல கஷ்டங்களை எடுங்கள். தாம் பிள்ளைக்கு நாமளே 2 கல்யாணம் நடத்துறோம், அதுல எத்தனை ஆடு அறுக்கு, இதுக்கு நம்முடைய இடத்தையே நாம் பயன்படுத்துகிறோம், எல்லாம் செய்கிறோம் அல்லாஹுக்காக வேண்டி. அந்த பிராணியினுடைய இரத்தத்தின் முதல் சொட்டு கீழே விழுவதற்கு முன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லுகிற நேரத்துல நாமளே அறுத்தா என்ன, யார்ட்டையாவது பொறுப்பை கொடுத்துட்டு ஒதுங்குவது என்பது இவைகள் மார்க்கத்தில் அல்லாஹுவால் நமக்கு தந்த நியமத்தை அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பதை விட்டும் நம்மை ஒதுங்க செய்வது, ஓரமாக்கி காட்டுவது என்பதையெல்லாம் நாம் நினைவுபடுத்த வேண்டும் அருமையான சகோதரர்களே. இனி குடும்பத்துல ஒரு ஆளு கொடுத்தா போதுமா? சும்மா இன் தஅத்தத அஹ்லுல் பைத்தி கானத் சுன்னத்தன் கிஃபாயத்தன் ஃபதஜ்ஸிஹு மின் வாஹிதின் ரஷீதின் மின்ஹு லிமா ஸஹ்ஹ அன் அபி அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு குன்னா நுலஹி பிஷ்ஷாத்தில் வாஹிததி யதுபஹு அர்-ரஜுலு அன்ஹு அன் அஹ்லி பைத்திஹி. துஹ்ஃபா 3வது பாகம் 344, 9வது பாகம் 344. இதுல என்ன சொல்கிறார்கள்? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்க ஒரே ஒரு ஆட்டை அறுப்போம், அதை எங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய குடும்பத்தினர்களாகவும் வைத்துக் கொள்வோம். எனவே சுன்னத்து கிஃபாயா என்ற முறையின் பிரகாரம், சுன்னத்து கிஃபாயானா குடும்பத்துல உள்ள தலைவர், பொறுப்பில் இருக்கக்கூடியவர், கூட்டு குடும்பமா பெருசா இருக்கிறாங்க, மகன் அவருக்கு 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளும் ஒரே குடும்பம். அந்த மாதிரி குடும்பத்தை இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு பார்க்க முடியல. அப்படி கூட்டு குடும்பமா இருந்தா அந்தந்த குடும்பத்துல மகன் அவருக்கு ஒரு 3 பிள்ளை, அந்த மகனும் அவருடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து அவரு கொடுத்துட்டு போறாரு. வாப்பா அவளுக்காக வேண்டி அவருடைய மனைவி இப்ப சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்களுக்காக வேண்டி வாப்பா கொடுத்துட்டா, அத்தா கொடுத்துட்டா, அதுல இருந்து எல்லாருக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும். இன்னைக்கு புதுசா ஒரு மசாலா நடமாடிட்டு இருக்குது, 3 பேரை நியத்து வைக்கிறது. எந்த 3 பேர் எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள் என்பதே நமக்கு தெரியல. ஒருவர் நியத்து வைத்தால் அந்த குடும்பம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய, இப்ப ஒரு ஆளு அவருக்கு வாப்பா உம்மா அவருடைய பிள்ளைகள் சகோதரிகளை எல்லாம் ஒன்னா வச்சிருக்கிறாருன்னா
ஒரு ஆள் அவரு கொடுத்தாரே எல்லாருக்கும் அதனுடைய நன்மைகள் கிடைக்கும், சுன்னத்து கிஃபாயா, ஒருவர் நிறைவேற்றினால் அதனுடைய பங்கு எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற அடிப்படையில இதை நாம் விளங்குகிறோம். அல்லாஹு தாலா விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருகிற பொழுது இவைகளெல்லாம் நமக்கு லேசாக ஆகும். அல்லாஹு தாலா நமக்கு விளங்குகின்ற தௌஃபீக்கையும் அதை கொண்டு தெளிவாகக்கூடிய சத்திய தன்மைகளையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஹுன்சாவை பற்றியெல்லாம் நம்ம முன்னாலே சொன்னோம். ஹுன்சாவும் கூடும். ஹுன்சானா ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் நாம் கொடுக்கலாம் என்ற கருத்தையும் நமக்கு தருகிறார்கள். இனி வாங்கிட்டு இடையில வச்சு அதுக்கு நொண்டி ஏற்பட்டது, வலவு ஹதஸ பிஹல் அரஜு தஹத சிக்கீனி ஃபஇன்னஹா லா யுஜ்ஸு லிஅன்னஹா அர்ஜாஉ இந்த ذبஹி ஃபஅஷ்பஹ மா லவ் இன்கஸரத் ரிஜ்லு ஷாத்தின் ஃபபாதர இல தல்ஹியதி பிஹா. அப்ப இடையில வச்சு நொண்டி ஏற்பட்டால், நொண்டி ஆக்கப்பட்டால் அவைகளை கொடுக்க கூடாது என்ற கருத்தை நாம் விளங்குகிறோம். அருமையான சகோதரர்களே, இப்படி உலுஹியாவுடைய சட்டங்களை நாம் தெளிவாக விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி